கருணாஸ் இயக்கத்தில் அவர் உட்பட அனிஸ்மா அருள்குமார், மீனாட்சி தினேஷ் ஆகியோர் நடிப்பில் தயாரிப்பாளர் கருப் தயாரிப்பில் உருவாகியுள்ள யூத் திரைப்படம் திரையரங்களில் வெளியாகி பலரது வரவேற்பை பெற்றுள்ளது. படக்குழுவினர் பல்வேறு பகுதிகளில் திரையரங்கிற்கு நேரடியாக சென்று பார்வையாளர்களிடம் திரைப்படம் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். அதன்படி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கிற்கு வருகை தந்த படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். படத்தின் இயக்குனரும் நடிகருமான கென் கருணாஸ், அனிஷ்மா அருள்குமார், மீனாட்சி தினேஷ், அபிஷன் தேவர்சா, தயாரிப்பாளர் கருப் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது ஒவ்வொருவரும் இந்த படம் குறித்தும் இந்த படத்தில் நடித்த அனுபவம் குறித்தும் தற்பொழுது இந்த படத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள வரவேற்பு குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேட்டியளித்த கென் கருணாஸ் அனைத்து பகுதிகளிலும் இந்த படம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அது எங்கள் படக்குழுவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கதை எழுதும் பொழுதே சுராஜ் மற்றும் பசுபதி ஆகிய இருவரும் தான் நடிப்பது போன்ற திட்டமிடப்பட்டிருந்ததாகவும், ஆனால் பசுபதி நடிப்பதற்கு தேதிகளுக்கு கிடைப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டதாகவும், சுராஜ் அவருக்கு நடிப்பதற்கு தேதிகளுக்கு கிடைக்கப்பெறவில்லை. பிறகு தயாரிப்பாளர் ஏதோ நிகழ்விற்கு சென்றிருந்த போது சுராஜிடம் பேசி இறுதி செய்யப்பட்டார் என தெரிவித்தார். இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த படத்தை எடுக்கும் பொழுது தங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பதற்கு நன்கு அனுபவம் வாய்ந்த ஒருவர் தேவைப்பட்டார். அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த ஒருவர் நம் திரைப்படத்திற்கு இசையமைக்க வேண்டும் என்று நினைத்ததாகவும், அப்பொழுது ஜிவி பிரகாஷை முடிவு செய்ததாகவும், ஜிவி பிரகாஷும் தனக்கு தங்கள் குழுவினருக்கு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்தார். தனக்கு இயக்குனராக வேண்டும் என்ற ஆசை இருந்ததில்லை, ஆனால் இயக்குனர் ஆன பிறகு தற்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அசுரன், விடுதலை ஆகிய படங்களில் சீரியஸான கதாபாத்திரங்களாக மட்டுமே நடித்ததால் அதுபோன்ற கதாபாத்திரங்கள் மட்டுமே தொடர்ச்சியான படங்களில் தனக்கு கிடைத்ததாகவும், அப்படி இருக்கும் பொழுது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் வேற எந்த இயக்குனரும் மாற்று கதாபாத்திரத்துக்கு கொடுப்பதற்கு முன் வராததால் இந்த படத்தை ஜாலியாக இயக்கியதாக குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். லாஸ்ட் 2 டேஸாக எங்களுக்கு நடக்கிறது வந்து எங்களாலே நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் எப்படி சொல்றேன்னு தெரியல. ஏன்னா நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரி எல்லா ஷோஸுமே ஆடியன்ஸ் இவ்வளோ புக் பண்ணி ஃபேமிலிஸாக வந்து பார்க்குறதுன்றது நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அது நடக்குதுன்ற போது நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லாம் பேசிப்போம், இந்த மாதிரி இந்த சீனுக்கு வந்து இது நல்லா இருக்கும்ல எக்ஸ்பிரஷன் அப்படிலாம் பேசுவோம். பட் அது இன் ரியாலிட்டி கேட்கும் போது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் 2 டேஸாக எல்லா தியேட்டர்ஸ்க்கும் விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸோ வந்திருக்க பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹை டு கோயம்புத்தூர் பீப்புள் அண்ட் கோயம்புத்தூர் ப்ரெஸ். ஸோ இந்த படம் கதையா என்கிட்ட கென் சொல்லும் போது நான் எந்தெந்த மொமெண்ட்லாம் ரசிச்சனும், ரொம்ப என்ஜாய் பண்ணணும். ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை நான் பண்ணணும்னு என்ன விஷயத்தோட இருந்தனும் அது கரெக்டாக போய் ஆடியன்ஸ்ட லேண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை மீறி வர நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு மேசிவ் நம்பர்ஸ் தான். பட் இப்பயுமே இங்கே வந்து ப்ரெஸ் மீட் மேலே நடந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் படத்துக்கு உள்ள ரெஸ்பான்ஸ் கேட்ட உடனே மனசு அங்கே தான் போக தோணுது நமக்கு. 10 ஷோ பார்த்துட்டு வந்திருக்கு படம் கிட்டத்தட்ட சென்னையில். இருந்தாலும் ஒரு ஊர்லேயும் ஒருத்தங்களும் இந்த மொமெண்ட் என்னவா என்ஜாய் பண்ணுறாங்க, கென்ன என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுல தான் ஆர்வம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. We are still processing whatever is happening around us. So I hope Ken will be a big star after this film, and he is already a star. I hope. Yeah. Thank you so much, எல்லாருக்குமே.